5ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மறுநாள் விவசாயத்துக்கான பட்ஜெட் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அன்றைக்கு அவர்கள் முந்தைய பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட் கட்டாயம் தமிழ்நாட்டில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு கட்டாயம் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் இருக்கும் என்பதில் நாங்கள் நம்புகிறோம். என்னங்க, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நீண்ட காலமாக அவர் நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசு இதை நடத்த வேண்டும் என்று கடந்த சட்டப்பேரவையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது குறித்து என்ன மாதிரியான முடிவு என்பதை அமைச்சரவை கூடி அது முடிவெடுக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை, அவருடைய தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தாவேக அரசு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஆய்வு செய்கிறார்கள். மருத்துவத்துறையில் போய் ஆய்வு செய்கிறார், மருத்துவமனையை. சமூக நீதித்துறையில் இருக்கின்ற விடுதிகளை ஆய்வு செய்கிறார்கள், தொழிற்சாலைகளை ஆய்வு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவமான நிலையில் துறைகள் இருக்கக்கூடாது, அந்த ஆணவத்தை அழித்துவிட்டு முழுமையான மக்களுக்கான செயல் திட்டங்களை, நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று துறை ரீதியாக அவர் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆர்டர்னு சொல்ல முடியாது, அதை வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த ஆணவ போக்குகள் மாறி ஒரு சமத்துவ போக்கு உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறை ரீதியாக மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை நடத்துகிறார்கள். அந்த வகையில் ஒரு சமத்துவத்தோடு அமைச்சரவையில் இருக்கின்ற மற்ற அமைச்சர்களோடு கலந்து பேசி எந்த விதமான ஆணவமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இதில் எந்த விதமான ஆணவமும் இல்லை என்பது என்னுடைய பார்வை.